விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஊட்டி அப்படினாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது வர்க்கி தாங்க. அந்த வர்க்கிக்கு ஃபேமஸான குன்னூர்ல இருக்கக்கூடிய இந்தியன் பேக்கரி முன்னாடி தான் நான் நிக்கிறேன். 40 வருஷமா செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்தியன் பேக்கரியில ஒரு ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்குது. இந்த நிறுவனத்தோட உரிமையாளர்களான பாலசுப்ரமணியம் அண்ட் ஜெயக்குமார் அவர்களை தான் நாம இந்த வீடியோல இன்டர்வியூ இருக்க போறோம். காலையில ஒரு டைம் நீங்க ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் அந்த ஹீட் வந்து அது உள்ளேயே இருக்கும். மிஷினரியை விட அடுப்பு வரிக்கின்றதுக்கு தனி ஒரு பலர். சார் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது 85ல ஆரம்பிச்சது, இது 2005ல ஆரம்பிச்சது. அங்க வந்து வெறும் விறகுல மட்டும்தான் பண்றோம், இங்க வந்து ஓவன்லயும் பண்றோம். மைதா, டால்டா, எண்ணெய், சர்க்கரை, நம்ம வாட்டர் எல்லா சோர்ஸையும் கொடுத்து அதுக்கு டெம்பர் ஆகும், வரிக்கி லூஸாக இருக்கும், டெம்பர் அதுக்கு அந்த ஈஸ்ட்டு எல்லாம் கொடுத்து அதுக்கு எல்லா டெம்பரையும் நைட்டே பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவோம். காலையில் 7 மணி 8 மணிக்கு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மல் வரிக்கி, மசாலா வரிக்கின்னு சொல்லி அதெல்லாம் மசாலா ஐட்டம் போடுவோம், ஆனியன்லாம் போட்டு. அப்புறம் அதுலேயே வந்து சின்னதுன்னு ஒன்று போடுறோம் சார், அதுலேயே ஸ்கொயர் போடுறோம். சரி, ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் போதும். சரி, இந்த நிர்வாகம் ஒன்று கொண்டு வந்துடலாம். நம்ம இன்னைக்கு 100 மடங்கு அதிகமாக இருந்தால் தான் இந்த தொழிலே ஆரம்பிக்க, இந்த தொழிலே ஆரம்பிக்க முடியுன்ற அளவுக்கு இந்த காலகட்டம் மாறி இருக்கு. இந்த மைதா மாவு, இந்த சர்க்கரை, இந்த பொருள், இந்த அடுப்பு, இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் அந்த வாட்டர். இந்த வாட்டர் வந்து இது வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். என்ன நடக்குதுங்க சரிங்க? ஸோ ஃபுல்லாக வரிக்கி தான், ஒன்லி வரிக்கி மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இது முழுக்க வந்து பழைய காலத்தில் பண்ணுற மாதிரி இந்த ட்ரெடிஷ்னலில் பண்ணுறோம். எல்லாமே அடுப்பு. ஓகே, ஒன்லி எந்த மிஷின் பவர் மேக்ஸிமம் இருக்குது. விறகடுப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் விறகடுப்பு. இவங்க அந்த வரிக்கிக்கான ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அடுப்பு இருக்கு. இங்கே மொத்தம் ஒரு 6 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. சரி, அவங்க ஃபுல் டே வந்து வரிக்கியாக தான் பண்ணுறாங்க. என்ன மாவு சார்? இது மைதா சார், ஃபுல்லாக மைதாவில் பண்ணுறோம். ஒரு பிராண்டட் ஐட்டம் அது. வணக்கம் நம்ம அண்ணார் சார் இவர். நீங்க ஏன் சார் இன்னும் விறகடுப்புல பண்றதுக்கான காரணம் என்ன சார்? விறகடுப்புல பண்ற காரணம் சார், விறகடுப்புல பண்ணா இந்த வரிக்கின்றதும் இந்த நீலகிரியோடைய வாட்டரும் ஓகே சார் ரொம்ப காம்பினேஷன், நல்ல டேஸ்டா இருக்கும். ஓகே, அந்த கிறிஸ்பியா இருக்கும், கெட்டு போகாது. ஓகே, ஜனங்களுக்கு நல்லா இருக்கும். இது 85ல இருந்து ரெடி ஆயிட்டு சார். சரி சார், இப்போ 40 வருஷமா இது போயிட்டு இருக்கலாம். இது எல்லாமே இப்பத்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்னிக்கலாவும் ஓவனை வச்செல்லாம் பண்றோம். ஓகே சார், உங்களுக்கு அந்த அடுப்பையும் இப்ப நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். ஓகே சார். ஆனா எல்லாத்த விட டேஸ்டான ஒரு அடுப்பு வந்து இதுதான். ஓகே, இது வந்து ஆங்கிலோ அவங்க காலத்துல பண்ண மெத்தட். இது வந்து அடுப்பு பார்த்தா மட்டமாவும் இருக்காது, சரி, நல்ல ஒரு கூண்டா இருக்கும். ஓகே, காலையில ஒரு டைம் நீங்க ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் அந்த ஹீட் வந்து அது உள்ளேயே இருக்கும். ஓகே, இது அந்த மாதிரி ஒரு நம்ம சாதாரணமா இந்த அடுப்புல விட்டதுக்கு அப்புறம் இந்த தகரத்தை கூட தொட முடியாது, அவ்வளவு ஹீட்டா இருக்கும். அவ்வளோ ஹீட்டா இருக்கும். எவ்வளவு விறகு யூஸ் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? விறகு டெய்லி வந்து இந்த அடுப்புக்கு மட்டும் 150 கிலோ. 150 கிலோ ஒரு நாளைக்கு? ஓ, இப்போ 40 வருஷமா இதே மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்? சரி, இது ஒன்லி இந்த நம்ம நீலகிரி வாட்டருக்கும் எல்லாத்துக்கும் பொருந்தது. இந்த அடுப்புல செஞ்சா டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இப்போ நம்ம கடையில கொண்டு போய் சேல் பண்ணாலே நீங்க நிறைய இடத்துலலாம் பாத்தீங்கன்னா அடுப்பு வரிக்கினே போட்டு சேல் பண்ணுவாங்க. ஏன்னா அடுப்பு வரிக்கின்றது என்னைக்குமே ஒரு தனி சேல்ஸ் இருக்கு. ஓகே, மற்ற மிஷினரியை விட அடுப்பு வரிக்கின்றதுக்கு தனி ஒரு பலர். அதுக்கு இந்த டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுப்பு தனி வித்தியாசம் இருக்கு, பிரைஸும் வித்தியாசப்படுமா? இல்ல, பிரைஸ் இல்ல, பிரைஸ் நார்மல் ஈவன் ரேட்ல தான் கொடுக்குறோம். ஓகே, ஆனா 2 குவாலிட்டியும் பண்றோம். சூப்பர் சார். ஓவன், எலக்ட்ரிக்கா எல்லாமே பண்றோம், இதுவும் பண்றோம், எல்லாமே பண்றோம். சரி, எங்க அடுப்பு இங்க பக்கத்துல தான் இருக்கு. சரி சார், நீ அங்கேயும் வாங்க, அதையும் காமிக்கிறோம். ஓகே சார். நாங்க 2வது ஆரம்பிச்ச அடுமனை ஓகே, உள்ள உட்காந்து பேசலாம் வாங்க சார். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது 85ல ஆரம்பிச்சது, ஓகே சார். இது 2005ல ஆரம்பிச்சது. அங்க வந்து வெறும் விறகுல மட்டும்தான் பண்றோம், இங்க வந்து ஓவன்லயும் பண்றோம். இது கொஞ்சம் வித்தியாசம் நிறைய இருக்கும் இதுல. சார், இப்போ விறகுலையும் பண்றீங்க, ஓவன்லயும் பண்றீங்க. இந்த ரெண்டுலயும் வரிக்கி பண்றதுல என்ன வித்தியாசம்? விறகுல பண்ணும்போது சார் வந்து முழுக்க வந்து பழைய ஸ்டைலு. சரி, ஓவன்லேயும் வந்து கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் இருக்கும். எனக்கு இதில் வேல்யூம் வந்து அதில் நிறைய கிடைக்கும். ஓவனில் பண்ணும்போது டைம் சேவ் ஆகும். அந்த அது அப்புறம் மேன் பவர் கொஞ்சம் அதில் பொறுத்தளவு கம்மி, இதில் கொஞ்சம் அதிகம் விறகடுப்பில். டேஸ்ட் வைஸாக கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஒரு 100%னாக்கா ஒரு 80% 85% அதில் கிடைக்கும் உங்களுக்கு. மெயின் இப்போ பண்ண காரணம் இன்றைக்கி இருக்க பாப்புலேஷனுக்கு நமக்கு தேவைகள் அதிகம் இருக்குது. கண்டிப்பாக அப்போ அதில் ப்ரொடக்ஷன் அதிகம் கிடைக்கிறதுனால நம்ம அதில் பண்ணுறோம். அப்போ விறகடுப்பில் ஒரு நாளைக்கு எவ்வளோ வரிக்கி தயாரிக்கிறீங்க, அதில் எவ்வளோ வரிக்கி தயாரிக்கிறீங்க?
சார் விறகடுப்பு விட்டாக்கா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 கிலோ பண்ணலாம் அப்படின்னாக்கா அதில் வந்து 2000 கிலோ பண்ணலாம். சூப்பர். இப்போ விறகடுப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது என்ன ப்ராசஸ், அது என்ன மெத்தட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து ஆங்கிலோ இந்தியன் ஸ்டைலில் அவங்க பண்ணன ஒரு ஃபார்மாலிட்டி. அதை அடுப்படலாம். அது உள்ள வந்து கம்ப்ளீட்டாக கீழ் ஃப்ளோர் எல்லாமே வந்து இந்த ஹீட்டை தாங்கக்கூடிய எல்லா பொருளும் உள்ள இருக்கு. சரி. அது வந்து ஹீட்டை நல்லா இழுத்துக்கும். மேல் பாகமும் அதே மாதிரி தான். அது வந்து ஒரு கூண்டு மாதிரி இருக்குது. இந்த மாட்டு வண்டியோட கூண்டு இருக்கு இல்லைங்களா, அப்படித்தான் இருக்கும். அது ஸ்ட்ரைட்டாக இருக்காது. மேலே இந்த 2 இதையுமே அது பேலன்ஸ் பண்ணிக்கும் அந்த ஹீட்டு. அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் ஒரு டைம் நீங்கள் அதை பற்ற வச்சு நம்ம விறகு அடுப்பு வரிக்கை உள்ளே விட்டு ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மூட்டை 1.5 மூட்டை மைதா வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். அடுத்த பேட்ச் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி பண்ணோம்னா இன்னும் ஒரு 1.5 மூட்டை மைதா வெளியே ரிலீஸ் பண்ணிடலாம். அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். சரி. உங்களுக்கு லாங் டைப் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு ஓவன் வந்து ஒரு 3 daysல வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த நவுக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த ஸ்கிரிப்பு போகும். இது வந்து இன்னொரு ஒரு லாங் டைமாக போகும். ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுதான் இதுல ஒரு பெனிஃபிட். எவ்வளவு டெம்பரேச்சர் சார்? டெம்பரேச்சர் 240 டெம்பரேச்சர்ல வரும். ஆமா 240 டிகிரி வச்சா தான் இந்த பொருள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எடுக்க முடியும் வெளியே. இது வந்து சார் மேல் சூடு கீழ் சூடுன்னு இருக்கு. கீழே 240னா மேலே வந்து 200 அப்படி மெயின்டைன் பண்ணும். அப்போ அடியில் இருக்கிற சூடெல்லாம் மேலே பண்ணி சுற்றி ஃபுல்லாகவே வந்து பேக்கிங். இந்த பிஸா அடுப்பு மாதிரி தான் பிஸா. இது ஃபுல்லாக முழுக்க மண்ணில் கட்டி அந்த பழைய காலத்து ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே வந்து அது சாப்பிட்றதுக்கு வந்து அந்த டேஸ்ட் அதில் இருக்குது. அப்புறம் இந்த ஊர் தண்ணி, இந்த ஒரு கிளைமேட்டு, இது வந்து அந்த பொதுவாக நீலகிரி வரைக்கும் அப்படின்னாலே அந்த ஸ்பெஷலுக்கு அதுதான் கான்செப்ட் சார். ரொம்ப டேஸ்ட். சூப்பர் சார். அந்த விறகு அடுப்புக்குள்ள ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு அதான் சொன்னாரு, ஹீட்டை தாங்கக்கூடிய. அது என்னங்க சார்? ஹீட்டு தாங்குற பொருளா சார்? இந்த முதல் தேர்தல் இந்த கடுக்காயின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு பொருள். சரி. கடுக்காய், அது கடுக்காய். அப்புறம் வந்து இந்த கருப்பு சக்கரை. சரி. அது போக வந்து பழைய பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, கண்ணாடி பாட்டில். அந்த பாட்டில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பொடி பண்ணி போட வேண்டியது இல்லை. ஒரு பாட்டில் 4 துண்டு 5 துண்டா பொடிச்சு அந்த உள்ள மண்ணுக்குள்ள போட்டு அமுக்கிடுவோம். ஃபுல்லா போட்டு வச்சு அமுக்கிடுவோம். இது எவ்வளவு அடிக்குங்க? அடினா எனக்கு தெரிஞ்சு ஒரு அடிக்கு அமுக்கிடுவோம். ஒரு அடிக்கு பாட்டிலே உங்களுக்கு வெறும் அந்த கண்ணாடியே இருக்கும். ஒரு லேயர். இந்த ஹீட்டை வந்து என்ன எரிக்கும் போது இந்த ஹீட்டை வந்து இந்த கண்ணாடி அப்படியே இழுத்துக்கும். அப்பதான் அதுதான் அப்படியே இந்த ஹீட் அப்படியே தங்க வச்சுக்கிட்டே இருக்கிறது. இல்ல அப்படின்னாக்கா இந்த ஹீட் தாங்காது. அப்படி எவ்வளவு லேயர் இருக்கு? 4 லேயர் வருது சார். கீழே மண் இருக்கு, அப்புறம் அந்த கடுக்காய் மாதிரி போடுவாங்க பாட்டிலோடு. அப்புறம் அதுக்கு மேல வந்து கொஞ்சம் இந்த மணல்லாம் கலந்து போட்டு அப்புறம் வந்து ஃபயர் கிளே வச்சு ஃபயர் பிரிக்ஸ் அடிக்கி அதுக்கு மேல ஃபயர் கிளேலேயே போட்டு அப்படியே ஃபுல்லா மூழ்கி அப்படி ஃபுல்லா வந்து ஒரு கூண்டு மாதிரி பண்ணிடுவாங்க. வெளியில எந்த ஹீட்டும் போகாத மாதிரி. புகை மட்டும் போடுறதுக்கு இந்த சிமினி வச்சிருப்போம். அதனால வந்து புகை வாசம் வராது. சாப்பிடும்போது அந்த டேஸ்டோட வருது. அந்த வரிக்கிற டேஸ்ட்டுக்கு இந்த அடுப்போட அந்த 4 லேயர் தான். கண்டிப்பா சார். சூப்பர். வரிக்கு தயாரிக்கிறதுல விறகடுப்பு சொன்னீங்க, மைக்ரோ சொன்னீங்க. இரண்டுக்குமான மெத்தட் எப்படி சார்? அந்த ப்ராசஸ் என்ன? ஸ்டார்டிங்ல இருந்து 90% போற வரைக்கும் ஒரே ப்ராசஸ் தான் வரும். அதை பேக் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் மாறும். அதுல வந்து நாங்க குறிப்பிட்ட ஒரு ஹீட்டை வைப்போம். அது போக இதுல வந்து ஒரு ஹீட்டை வைப்போம். ஏன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு 45 நிமிஷத்துல ஒரு ட்ராலி வெளியே வந்துடும். இதுல வந்து 1.5 hour ஆகும். இதுல 1.5 hour ஆகும். ஏன்னா அது வந்து எல்லாம் டெக்னாலஜி. என்ன இதை வேணாலும் ஹீட்டை நீங்க வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வைக்கிற அந்த ஒரு ஹீட்டை வச்சு தான் மெயின்டைன் பண்ணணும். அப்படி வரும்போது இந்த ஒரு பிரச்சனை இதுல இருக்கு. முதல் ப்ராசஸ் என்னங்க சார்? இது சார் முதல் ப்ராசஸ்னா மைதாவை வந்து டேபிள்ல போடுவோம். சரி. டேபிள்ல போட்டு மைதாக்கு வந்து வேணுன்றதெல்லாம் அது வந்து எப்போனா 12 hours முன்னாடியே நாங்கெல்லாம் மாவை டேபிள்ல போட்டுருவோம். காலையில தான் பேக் பண்றோம் அப்படின்னா நைட்டே அதெல்லாம் அடிச்சிருவோம் மாவுல. அதுக்கு மைதா, டால்டா, எண்ணெய், சர்க்கரை, நம்ம வாட்டர் எல்லா சோர்ஸையும் கொடுத்து அதுக்கு டெம்பர் ஆகும். வரிக்கி லூஸாக இருக்கும். டெம்பர் அதுக்கு அந்த ஈஸ்ட்டு எல்லாம் கொடுத்து அதுக்கு எல்லா டெம்பரையும் நைட்டே பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவோம். எல்லாம் வச்சிருவோம். வச்சுட்டு காலையில் 7 மணி 8 மணிக்கு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 ப்ராசஸும் இதே மாதிரி தான் வரும். இந்த மைதாக்கு எந்த டால்டா செட் ஆகும் அப்படின்ற மாதிரி டால்டாவை தான் நம்ம வாங்கணும். எல்லா டால்டாவும் எல்லா மைதாக்கும் செட் ஆகாது. ஆயில் ஆனாலும் சரி எல்லாமே இதுதான் இந்த மைதாக்கு செட் ஆகும். நம்ம ஒரு இதுக்கு கொண்டு வந்துருவோம். கரெக்டா நம்ம அது வகையில தான் நம்ம அதை நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சார்? அதுக்கப்புறம் பேக் பண்ணிடுவோம் சார். அந்த காலையில் ஸ்டார்ட் பண்ணுவோம் 7 மணிக்கு. 7 மணிலேருந்து இவங்க நமக்கு நைட் மாவு அடிச்சு விட்ருக்கோம் இல்லைங்களா, டேபிள் ஒரு 200 கிலோ மாவு இருக்குது. இதெல்லாம் பேக்காகி வெளியே வந்துடும். நமக்கு தேவை அதிகமாக இருந்தால் மறுபடியும் ஒரு லோடு போடலாம், போட்டோ இருப்போம். இல்லை நமக்கு தேவை கம்மியாக இருந்தால் அதோட ஸ்டாப் பண்ணி எல்லாம் முடிச்சுக்குவோம். இந்த வரிக்கையில என்ன வெரைட்டி இருக்கு சார்? ஏன் அந்த என்ன அடிப்படையில் அந்த சைஸை நிர்மாணம் செஞ்சாங்க? வரிக்கி சார் வந்துட்டு 3 வெரைட்டியாக வைக்கிறோம். ஒரே டைப் தான். அதில் வந்து நார்மல் வரிக்கி, மசாலா வரிக்கின்னு சொல்லி அதில் மசாலா ஐட்டம் போடுவோம், ஆனியன்லாம் போட்டு. அப்புறம் அதுலேயே வந்து சின்னதுன்னு ஒன்று போடுறோம் சார். அதுலேயே ஸ்கொயர் போடுறோம்.
இப்போ இதுக்கு மேலே வர பீரியடில் வந்து இந்த வீட்டு வரைக்கெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. இப்போ 4 ஐட்டம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டீல டிப் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு பொதுவாக. அது சைஸ் எப்படி அந்த இந்த சைஸ் தான் கொடுக்கணும்னு எப்படி தோணுச்சு? சார் இப்போ இந்த வரிக்கை பொறுத்தளவுக்கு 2-3 பெரிய சைஸ் எல்லாம் இருக்கு. சரி. பொதுவாக அந்த டீல தான் டிப் பண்றவங்க ரொம்ப அதிகம். அப்போ அந்த கிளாஸுக்கு தகுந்த மாதிரி அந்த சைஸ் இருக்கும்போது 1 கிலோக்கு ஒரு 50 பீஸ் நிற்கிற மாதிரி. இப்போ சின்ன குழந்தைங்கலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லா இருக்கும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி சின்னது. அப்புறம் ஒரு சில ஸ்கொயர் இருந்தால் நல்லா இருக்கும், பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும்போது அந்த மாதிரி அந்த ஒரு இதுக்காக வேண்டி ஸ்கொயர் வரைக்கும். அப்புறம் ஒரு சிலர் இனிப்பே சாப்பிட மாட்டேன்றவங்களுக்கு அந்த மசாலா போட்டு காரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 4 டைப்பை பண்ணுறேன் சார். சார் 1985ல இந்தியன் பேக்கரி பிசினஸ் முதல்ல ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னீங்க. இதை யாரு ஆரம்பிச்சா அதோட ஹிஸ்டரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபாதர் வந்து அந்த ஷாப் வாங்குறாரு, வாங்கி அவர் ரன் பண்ணும்போது நார்மல் ஷாப் தான். சரி. அப்புறம் காஃபி டீ எல்லாம் இருக்குது. அப்புறம் நாங்கள்லாம் வந்து ஸ்கூல்ல இருந்து வரோம். அப்போ இந்த ப்ரொடக்ஷன் வந்து வெளியிருந்து வாங்கி சேல் பண்ணுறோம். எங்களுக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அவங்களே வந்து அடிக்க வச்சிருவாங்க, ஈவினிங்கான கலெக்ஷன் கொடுத்துருவோம். சரி. அப்போது வர்க்கி பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வந்து நீடு நல்லா இருக்குது, ஆனால் வாங்கி வைக்கும்போது அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ தான் வந்து ஃபாதர் அண்ணன் இவங்கெல்லாம் அந்த ஐடியா பட்டு நம்மளா ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லைங்களா, 85ல் ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது குவாலிட்டியாக பண்ணும்போது நல்ல வரவேற்பு இருந்தது. அதை மேலும் வந்து நல்லா பண்ணணும், விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாலாம் வச்சு இவருடைய பெரிய முயற்சியில் நிறைய ஐடியாஸ் எல்லாம் வச்சு, ஏன்னா பெரிய உழைப்பு சார் அது, காலையிலேருந்து நைட் வரைக்கும் உள்ளேருந்து இந்தளவுக்கு கொண்டு வரணுன்னாக்கா அதுக்கு ஆழமான முயற்சி பண்ணி அந்த 85லேருந்து ஃபஸ்ட்டு அது ஒன்று ஆரம்பித்து ஒரு 20 வருஷம் வந்து கொஞ்சம் நாள் ஹார்ட் ஒர்க்கு. மார்னிங் ஒரு 5 o'clock ஆரம்பித்தா நைட்டு 11 வரைக்கும் வெளியே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் செட் பண்ண முடியும். அதில் வந்து நின்று அதை ஸ்டாண்ட் பண்ணி 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து செகண்ட் இந்த அடுப்பு. அப்புறம் அடுத்து 2004ல் வந்து ஒரு இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி அதை கொண்டு வந்து பண்ணியிருக்கேன் சார். குன்னூரில் வந்து 3 கடை இருக்குது சார். இப்போ இங்கே ஒன்று வச்சுருக்கு சார், பஸ் ஸ்டாண்டு, அதுதான் மெயின் கடை. செகண்ட் 2004 அது பண்ணோம். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி சிம்சார் கிட்ட ஒரு சின்ன அவுட்லெட் வச்சுருக்கேன் சார். 1985ல ஆரம்பிக்கிறீங்க. அப்பவே கடையும் கடை, ஆமாம், கடை இருக்கிறனால தான் அந்த அடுப்பு ஆரம்பித்தேன் சார். அதில் என்னென்னா வந்து நம்ம ஸ்கூல் படிச்சிருந்தாலும் நமக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இவரெலாம் வந்தால இவருடைய வேலை வந்து அதிக உழைப்பு, கடின உழைப்புன்றது இவர் தான். ஆனால் நாங்களாம் பின்னாடி தான் வந்தோம். அதுக்கப்புறம் இந்த அடுப்பு, இந்த ப்ராசஸ், இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதெல்லாம் வந்து டோட்டல் ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாமே பண்ணோம். ஃபாதர் வந்து ஒரு 90 வரைக்கும் கூட இருந்தார். அதுக்கப்புறம் அவர் அப்படியே வந்து அவர் கொஞ்சம் எப்படி மெதுவாக ரிலீவ் ஆகிட்டாரு. அப்புறம் நாங்களாம் சேர்ந்து சார் இதை வந்து மேலும் இன்னைக்கு இருக்கிற இதுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் எங்களுக்கு பின்னாடி வர சன்னுங்கெல்லாம் வந்து அவங்க இன்னும் நல்லா பிளான் பண்ணி நீ இதில் வரைக்கும் இல்லாமல் சாக்லேட்டு, அப்படியே கொஞ்சம் சாயில்க, இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் அதெல்லாம் வந்து இப்போ அடுத்த இதுக்கு போயிட்டு இருக்காங்க சார். அதுவும் நல்லா வந்துட்டாங்க அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இப்போ வந்து நீங்க மைக்ரோவேவ் வந்தாச்சு, விறகடுப்புலாம் பெருசாக்கியாச்சு. ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது? ஆரம்ப காலகட்டத்தில் இதோடைய வேலையாட்கள் பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ வந்து பேக்கரிகள் அதிகம். ஓகே. குன்னூரில் வந்து பேக்கரிகள் அடுப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருடைய நிர்வாகத்தின் அடிப்படையில் எல்லாமே காலி பண்ணி எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ குன்னூர்லேயும் பொதுவாக எடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு 6 பேர் தான் இருக்கிறோம். சரி சரி. ஏன்னா 25 பேர் நிர்வாகம் நடத்திட்டு இருந்தவங்க, 25 பேர்ல ஒரு 19 பேர் எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து இருக்கிறது நாங்கள் ஒரு 6 பேர் இருக்கிறோம். அதுல இந்தியன் பேக்கரி, அது இந்தியன் பேக்கரி நம்ம கொடுத்துருக்கோம். 85லேருந்து 90 வரைக்கும் சார் இந்த விறகடுப்பு மாதிரி இருக்கிறது வந்து 20-30 அடுப்புங்க இருக்கு. சரி. இன்னைக்கு வந்துட்டு வெறும் இவர் சொன்ன மாதிரி வெறும் 5 to 6 தான் இருக்கும். ஆனால் கடைகள் வந்து 100 கடை இருக்கு. அதெல்லாம் வெறும் இந்த ஐயங்கார் ஸ்டைலு. விறகடுப்புன்றது வந்து மொத்தம் ரொம்ப கம்மி தான். இப்போ ஆரம்ப கால முதலீடு என்னவா இருக்கு சார்? கடை இல்லாம இருந்து நம்ம தொழில் செய்யற அப்படின்னா நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா இருந்தா போதும். இந்த நிர்வாகம் ஒன்று கொண்டு வந்துடலாம். அன்னத்தை பொருள். ஆனா இன்னைக்கு வந்து அது வந்து 100 மடங்கு அதிகமாயிடுச்சு. சரி சரி. நீங்க இன்னைக்கு வந்து அந்த அது 1 ரூபா பண்ண இருந்தா நம்ம 1 லட்ச ரூபா இருந்தா அன்னைக்கு தொழில் செஞ்சிடலாம் அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு 100 மடங்கு அதிகமாக இருந்தா தான் இந்த தொழிலே ஆரம்பிக்க, இந்த தொழிலே ஆரம்பிக்க முடியுன்ற அளவுக்கு இந்த காலகட்டம் மாறி இருக்கு. ஊட்டிக்கு யாராவது போறோம் அப்படின்னு சொன்னா வரிக்கி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதுதான் முதல்ல. ஊட்டியில எப்படி வரிக்கி ஃபேமஸ் ஆச்சு? சார் வரிக்கி அப்படின்னா சார் ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது நம்மளுக்கே வந்து அது ஃபேமஸ் தான். அப்பவே அது நல்ல பொருள். ஆனால் வந்து பிரிட்டிஷ்கார காலத்தில் சார் அவங்க வந்து இந்த காட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது அங்கே போனால் கெட்டு போகாத ஒரு பொருள் இருக்கணும். 20 நாள் 1 மாதம்லாம் அதுக்கு அவங்க கண்டுபிடிச்சதான் அந்த வரிக்கி. அந்த டைம் அது இப்போ இருக்கிறது நல்ல பெருசாக இருக்கும். ஒரு 2 பீஸ் சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு ஃபுல்லாக பசி அடங்கிடும். இதுக்காக வேண்டி அவங்க பண்ணது பக்கா ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க.
அவங்களுக்கு அப்புறம் வந்து சார் நம்ம வந்து அது நம்ம ஈவினிங்கோ அல்லது மார்னிங்கு ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்காக வேண்டி நம்மளாவே வரிக்கி கொண்டு வந்துட்டோம். அவங்களோட ப்ராசஸ்ல இருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் சார். அது அப்படியே வந்து பேர் மாதிரி நிறைய வெரைட்டிஸு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் எல்லாம் கொண்டு வந்து இப்போ மாறிடுச்சு. அவங்களேருந்து வந்தது வரைக்கும் இதுதான் அது அந்த டைம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஃபேமஸாக இருக்குது. சூப்பர். இல்லை இந்த வரிக்கின்ற நேமே வந்து ஆங்கிலோடைய அவங்க வச்ச பேர். நம்மளுடைய கல்ச்சர் நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க வந்து வரிக்கின்னு ஒரு பேர் வைக்கல. நம்ம ஒரு இட்லி தோசைன்னு வச்சிருக்கோன்ற மாதிரி அவங்க வந்து வரிக்கிக்கு வந்து பேர் வச்சது அவங்க. அது ஆக்சுவலாக விலை அவங்க நேம். அந்த வரிக்கி அப்படின்ற பாத்தீங்கன்னா அந்த பேரே பாருங்க உங்களுக்கு ஒரு அந்த கிறிஸ்பியா இருக்கிறங்காட்டி தான் அதை பாத்தீங்கன்னா அந்த வரிக்கி அப்படின்னு கிறிஸ்பியா கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து அந்த டைம்ல வந்து இங்கிருந்து இங்கிலாந்துக்கெல்லாம் வரைக்கும் அவங்களே ரெடி பண்ணி அங்கே அமைச்சிருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கு ரெடியாக இருந்தாங்க. டின் கணக்கில் இங்கிருந்து அவங்க கண்ட்ரிக்கு வரைக்கும் வந்து அந்த டைம்ல அமைச்சு அங்கே நிறைய இது பண்ணியிருக்கு. அந்த இதெல்லாம் வந்து பிளான் எடுத்ததெல்லாம் அவங்க தான். இல்ல வரிக்கியுடைய நோட்டீஸ் சார் இந்த வாட்டர் வந்து பெரிய இங்கத்தோடது. நீங்க பிளைன்ஸ்ல போயிட்டு நீங்க ஒரு டம்ளர் வாட்டர் வாங்கி நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் பாருங்க. நம்ம ஊர்ல ஒரு வாட்டர் வாங்கி சாப்பிடும்போது ஃபீலிங் பாருங்க. இந்த தண்ணியுடைய இது வந்து இந்த மைதா மாவு, இந்த சர்க்கரை, இந்த பொருள், இந்த அடுப்பு, இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் அந்த வாட்டர். இந்த வாட்டர் வந்து இது வந்து நல்லா தூக்கி கொடுத்து அனைத்துக்கும் தண்ணி ஒண்ணு இருக்கு. அது இப்ப இங்க இருந்து நீங்க தண்ணி ஒரு கேன் எடுத்துட்டு போய் கீழே போய் செய்யலாம் இல்லை அப்படின்றதுக்கு அது சாத்தியம் இல்லை. அது எல்லாமே அந்த சூழ்நிலைகளும் எல்லாமே அமைஞ்சு கிடைச்சதுனால இந்த வரிக்கின்றது வந்து இன்னைக்கு ஒரு பேர் இருந்துச்சு. ஓகே சார். இப்ப ஊட்டினா வரிக்கி, ஆனா இந்தியன் பேக்கரியோட கடைகள் அந்த அடுமனை எல்லாமே குன்னூர்ல இருக்கு. ஊட்டிலயும் இருக்கா சார்? இல்ல ஊட்டில இல்ல சார். அடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்காங்க. நாங்களும் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க இன்னும் அடுத்தது அங்கதான் பண்ணணும்னு 2024 ஓடிட்டு இருக்கு. 25க்கு மேல நம்ம ஊட்டியில ஏதோ ட்ரை பண்ணுவோம். ப்ராசஸ் இருக்கு சார். 25ல ஒரு நல்ல பிரான்ச் அங்க கண்டிப்பா ஓபன் ஆகும். ஓபன் பண்ணிடலாம். 1000 கிலோ 2000 கிலோ ஒரு நாள்ல தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் விற்பனை என்ன சார் இந்தியன் பேக்கரியோட? விற்பனை வந்துடும் சார். எப்படி இருந்தாலும் ஒரு டெய்லி எல்லா இடத்துலயும் சேர்த்து ஒரு 1000 கிலோ பண்ணுவோம். 1000 கிலோ வந்துடும். சீசன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சார். ஒரு கிலோ வரிக்கியோட விலை என்ன சார்? 220 ரூபா சார். எல்லா வெரைட்டியோட விலையும் ஒரே யூனிஃபார்ம் ரேட். தினசரி 1000 கிலோ விற்பனை பண்றீங்க. ஆரம்ப காலகட்டத்துல எப்படி அந்த விற்பனை இருந்துச்சு? எப்படி ரிசீவ் பண்ணாங்க உங்களுடைய வரிக்கையை? ஆரம்ப காலகட்டத்துல சார் அடுத்த அடுமனையிலிருந்து நாங்கள் கொஞ்சம் வாங்கி முதல்ல இது எப்படி போகுன்றது ட்ரை பண்ணி தான் பார்த்தோம். எங்ககிட்ட வந்து அடுப்போ ஆட்களோ எதுவுமே இல்லை. இது என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் போக்க பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது. அப்போ சரி நம்மளே ஒரு அடுப்பை கட்டி நம்மளே நம்ம கடைக்கு வேணுன்றதை எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கும்போது எங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து எங்களுக்கு ஒரு 100 கிலோ வந்து பேஸ் ஆரம்பம் கிடைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்தது. ஸ்டார்டிங்கே எங்களுக்கு 100 கிலோ வந்து ஸ்டார்டிங் பேஸ் வந்துச்சு. அந்த பேஸ் இருக்கிறதுல தான் எங்களுக்கு அப்படியே இதை வந்து விரிவுபடுத்தவும் இதை எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் ஆகும். ஓகே சார். இப்ப 40 வருஷமா இந்த பேக்கரியா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த சமீபத்திய ஆண்டு வருமானம்னா நீங்க என்ன சொல்றீங்க சார்? அதாவது வருஷம் ஃபுல்லா சார் டோட்டலா வரிக்கி, அப்புறம் அதோடைய சம்பந்தப்பட்ட பிஸ்கெட்டு, கேக்ஸ் இதெல்லாம் சேரும்போது சார் ஒரு 6 கோடி 6 crore வந்து வருஷம் டர்ன் ஓவர் பண்றோம் சார். சார் இப்போ பிஸ்கெட்னு சொன்னீங்க, வரிக்கி பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம். வரிக்கி இல்லாம வேற என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் தயாரிச்சு விற்பனை பண்றீங்க சார்? சார் பிஸ்கெட் இருக்கு, அப்புறம் பிரெட், அப்புறம் கேக்ஸ் இருக்கு சார். அதுபோக வந்துட்டு அதான் பேக்கரி காரம் எல்லாமே இருக்கு சார். எங்ககிட்ட அனைத்து கார ஐட்டமும் நாங்களே பண்றோம். அதே மாதிரி சாக்லேட் எல்லாமே நாங்களே. ஸ்வீட்ஸ் இருக்கு சார். ஸ்வீட்ஸ் ஃபுல்லா ஓல் ஸ்வீட்ஸ் நாங்களே எடுக்கிறோம். சூப்பர். எல்லா ஃபுல்லா ஸ்வீட் செக்ஷன் எல்லாம் மேல ஸ்வீட்ஸ் காரம் எல்லாம் பண்றோம். பேக்கரினால அதுல முக்கியத்துவம் எங்களுக்கு பேஸ். இந்தியன் பேக்கரில என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க ஆமா எங்களோட அன்னபூர்ணா போனா இட்லின்றது ஒரு ஃபேமஸான விஷயம் சார். அந்த மாதிரி எங்க கடைக்கு வந்தா வரிக்கின்றது ஒரு ஃபேமஸான விஷயம். இதுதான் பேஸ். ஆனா மீதி எல்லா அனைத்து விஷயமும் நாங்களே செய்யறோம். சார் இப்போ இந்தியன் பேக்கரியில மொத்தம் எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க சார்? மொத்தம் ஒரு 80 பேர் இருப்பாங்க சார். 80 பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. பெரிய விஷயம் சார். 40 வருஷமா நீங்க இந்த துறையில இருக்கீங்க. இப்ப 3வது தலைமுறை இந்த வந்தாச்சு இந்த பிசினஸ்க்குள்ள. இந்த 40 வருட பிசினஸ் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். ஏன்னா உழைப்பால் உயர்ந்திருக்கோம். எல்லாத்து வீட வந்து பசியாரக்கூடிய ஒரு பொருள் தயாரிக்கிறோம். அது சாப்பிடும்போது வந்து அவங்க வயிறு பசியாறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது இதெல்லாம் மிகப்பெரிய உழைப்பு. அந்த இதில் கடின உழைப்பு. காலையில் வந்தா சார் நைட் வரைக்கும் கடையில் இருக்கணும், வீட்டுக்கு போக முடியாது, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக மாட்டேன். அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் தான். எங்கேயுமே போகிறதில்ல. ஒரு 10-20 வருஷம் முக்கியமான ஃபங்க்ஷன் எங்கேயும் கலந்துக்கிறதுல கடை உண்டு. வீடு நைட் தூங்குறதா வீடு, முழிச்சு பார்க்கும்போது கடை. இப்படி இருந்து தான் டெவலப் பண்ணாங்க. எங்கள் சமுதாயம், எங்கள் சர்க்கிளில், எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே கிடைக்காத ஒரு தொழில். இன்னொன்று சொன்னால் எங்கள் சர்க்கிள் யாருமே இந்த மாதிரி தொழில் அமைச்சிக்கல. இந்த மாதிரி பேக்கரியில் நின்றதெல்லாம் கிடையாது. எல்லாம் எஜுகேஷன், எல்லாம் படித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனிஸும் அந்த மாதிரி போயிட்டாங்க. நம்ம வகையில் யார் படிப்புக்கு கம்மி.
ஆமா இந்த தொழில இறங்கியாச்சு. அதுல சின்ன வயசுல படும் சவாலையெல்லாம் அனுபவிச்சு தான் வந்திருக்கிறோம். அந்த மாதிரி சவாலையெல்லாம் அதுல பெரிய ஒரு சவால் அது இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா இருந்தாலும் இன்னைக்கு மன நிறைவா இருக்கிறோம். சூப்பர் சார். எல்லாரும் இருந்து இந்த பிசினஸ் முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு மன நிறைவா 40 வருட சாம்ராஜ்யம் இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.